நாளும் கூட நாங்கள் புதிய ஒரு வேத பாடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனபடியினாலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாங்கள் நேரடியாக ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நம்மளோட சோதனையும் பணிக்கும் சொல்லிக்கிறோம். வந்தவரே நம்ம வார்த்தைகள் எங்கள் வழிநடத்த முடியாது. உங்கள் நடக்கும் ஆமென் ஆமென். கர்த்தாவே, இந்த நாளை தந்தக்க நன்றி. எனவே இந்த நாங்கள் பைபிள் ஸ்டடி உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேலையிலப்பா உங்களோட விஸ்டம், உங்களோட ஞானத்தில் எங்களை நிரப்புங்க. அதே போல் பாஸ்டர் மூலமாக பேசுங்க. இந்த நாள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியங்கள் எங்கள் மனதில் பதிய, அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோசனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் தொடர்ந்து 5 வேத பாடங்களை கற்று வந்தோம் கடைசி நாட்களிலே. அந்த 5 வேத பாடங்கள், முதலாவது கிரியேஷன் என்று சிருஷ்டிப்பை பார்த்தோம். அதை தொடர்ந்து ரீக்ரியேஷன், மீண்டும் அதை உருவாக்கினதை பார்ப்போம். இந்த கிரியேஷனுக்குள்ளே நியூ கிரியேஷன் என்று பார்த்தோம், புதிய சிருஷ்டி. அந்த புதிய சிருஷ்டி 2 பாகத்தை பார்த்தோம். அதன் பின்பாக 5வது பாகமாக நாங்கள் பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்டை பார்த்தோம். அந்த பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் என்று சொல்லப்படுகிற சப்ஜெக்டிலே பழைய மனுஷனை பார்த்து விட்டோம். இன்றைக்கு 6வது வேத பாடமாக நாங்கள் புதிய மனுஷனை பார்க்க போகிறோம். ஆனபடியால் இந்த நாளிலே அந்த வேத பாடத்துக்காக நாங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிசியன்ஸ் சாப்டர் 4 verses 23 and 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இங்கிலீஷ்ல இருக்க வாசிப்போம் இந்த வசனத்தை. And to be renewed in the spirit of your minds, and to put on the new self, created after the likeness of God in true righteousness and holiness. ஆமென். அப்போ நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம், இதே வசனத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, இன்னொருக்கா வாசிப்போம். தமிழில் 23ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே கவனிங்க. இது இப்போ புதிய மனுஷன் என்றால், புதிய சிருஷ்டி என்றால் யார்? பழைய சிருஷ்டியை பற்றி பார்த்துட்டோம். பழைய சிருஷ்டி எப்படிப்பட்டவன் என்று முற்றிலும் நாங்கள் பார்த்தோம். புதிய சிருஷ்டி என்றால் அவனுடைய குணாதிசயம் என்ன என்று நீங்கள் பார்த்தால், முதலாவது உங்கள் உள்ளத்திலே எங்கே இருக்கணும்? பழைய மனுஷன் எல்லாம் சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமாய் பார்த்தோம். புதிய மனுஷன் உள்ளத்திலே. அப்போ உள்ளான மனுஷன் ஆத்துமாவிலே, இருதயத்திலே, சிந்தனையிலே, அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே தான் புதிதான ஆவி வருகிறது. வாசிங்க. புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி உள்ளத்தில் வர வேணும் முதலாவது. 2வது மெய்யான நீதி. அப்ப வேறு நீதிகள் அல்ல, உலக நீதிகள் அல்ல, ஒரு மெய்யான நீதி வர வேண்டும். பரிசுத்தத்திலும். அப்ப உள்ளத்துல புதிதான ஆவி வரும்போது, மெய்யான நீதி வரும்போது பரிசுத்தம் தானாக வருகிறது எங்களுக்குள்ளே. அந்த பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பிலே முதலாவது எப்படி ஒரு மனுஷனை சிருஷ்டித்தாரோ, அவர் சிருஷ்டிக்கும் போது சொல்லுகிறார், நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபமாகவும் சிருஷ்டிப்போம் உண்டு. அந்த சாயலுக்கு, ஆதாமை முதலாவது நாள் சிருஷ்டித்த சாயலுக்கு எங்களை மீண்டும் கொண்டு வருகிறது தான் இந்த புதிய சிருஷ்டி, இந்த புதிய மனிதன். அப்போ பழைய மனிதன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான், புதிய மனிதனும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான் என்று பார்த்தோம். நாங்கள் புதிய மனிதன் ஆகிறோமா இருந்தால், இன்னொரு விதமாய் சொல்லும்போது
தேவ சாயலை உடையவர்களாக மாறுகிறோம். தேவ சாயல் என்று சொன்னால் தேவனுடைய குணாதிசயம் உடையவர்களாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன குணங்கள் இருந்ததோ அந்த குணங்கள் எங்களுக்குள்ளே வர வேண்டும். இதுதான் அந்த புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாறும் காரியமாய் காணப்படுகிறது. அப்போ என்ன செய்யக்கூடாது? மெய்யான நீதி இருக்க வேண்டும், பொய்யான நீதி அல்ல. மனுஷனுடைய சாயலாகிய அந்த சர்ப்பத்தின் சாயல் இருக்கக்கூடாது. சாத்தான் வந்து சர்ப்பமாக வந்து எப்படி ஏவாளை வஞ்சித்த போது அவள் அந்த சர்ப்பத்தின் ஆவியினாலே வஞ்சிக்கப்பட்டபடியினால் அந்த சர்ப்பத்தின் சாயலாகிய சாத்தானுடைய சாயலுக்குள்ளே நாங்கள் மாறி போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாத்தானுடைய சாயலில் இருந்து புதிய சாயலாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுவதே எங்களுக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷன், அதாவது சாத்தான், எங்களுக்குள்ளே இருக்கிற சாத்தானின் சாயல் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும். கொலோசியர் 3 அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியன்ஸ் chapter 3 verses 9 and 10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். அப்போ பொய் சொல்லுகிறது யாரு? சாத்தானுடைய சாயல். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷனும் அவன் செய்கைகளும், சாத்தானுடைய பழைய மனுஷன் என்று சொல்றது சாத்தானுடைய சாயலை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். தன்னை சிருஷ்டித்தவர் தேவன், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி. பூரண அறிவு, இங்கிலீஷில் சொல்ல ட்ரூ நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. ட்ரூ நாலேஜ் அல்லது தமிழில் ஃபுல் நாலேஜ், பூரண அறிவு என்று சொல்லுவது. இங்கிலீஷில் ட்ரூ நாலேஜ் என்று சொன்னால் பொய்யான அறிவும் இருக்குது, பிழையான அறிவுகள் இருக்குது. ஆனால் உண்மையான ஒரு அறிவை அறியும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ புதிய மனுஷன் என்பவன் யார்? அவன் பொய் சொல்லாதவன், அவன் பொய் சொல்லுகிறவன் பழைய மனுஷன். புதிய மனுஷன் தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறவனாக காணப்படுவான். ஆனபடியால் அந்த உண்மையான அந்த அறிவு அவனுக்குள்ளே வருகிறது. என்ன அறிவு? நாங்கள் தேவனுடைய சாயலுக்கு மாற வேண்டும் என்கிற அறிவு. ஆனபடியால் அந்த புதிய மனுஷன், அந்த பழைய மனுஷன் புதிய மனுஷனாக மாறுகிறான். அப்போ ரெண்டும் ஒரே ஆளுக்குள்ளே தான் இருக்கிறது. ரட்சிக்கப்பட முதல், நாங்கள் தேவன் அறிய முதல், நாங்கள் மனம் மாற முதல், நாங்கள் எல்லாம் யாரு? பழைய மனுஷன். எல்லாரும் ஒருவரை ஒருவர் விரல் காட்டி நாங்கள் நீட்டி சொல்ல முடியாது அவர் பழைய மனுஷன் இவர் புதிய மனுஷன் என்று. எல்லாரும் பழைய மனுஷனாய்த்தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் புதிய மனுஷனாக மாறுகிறோம். அந்த புதிய மனுஷனாக நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறதைத்தான் born again என்று சொல்லுகிறோம். மறுபடி பிறக்கிறது. அதான் born again கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறோம். மறுபடி பிறக்காத born again கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம். நாங்கள் பழைய மனுஷனாக இருந்து கொண்டு பேரளவில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் born again கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறோம். யோவான் 1 அதிகாரம் 12, 13 வசனம் வாசிங்க எலிசபெத். யோவான் 1 அதிகாரம் 12, 13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப அவருடைய நாமத்திலே விசுவாசம். அப்ப என்னென்று நாங்கள் புதிய பிள்ளையாக born again கிறிஸ்டியனாக மாறுகிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற வேண்டும். இப்போ ஒரு ஆளுடைய பிள்ளை என்று சொன்னால் நாங்கள் என்னென்று பார்க்குறது? அவருடைய டிஎன்ஏ செக் பண்ணால் அது ஆற்ற பிள்ளைன்னு தெரியும். அப்போ எங்களுடைய டிஎன்ஏ செக் பண்ணால் அது இரத்தத்தில் செக் பண்ணலாம். அந்த டிஎன்ஏ எல்லாத்திலையும் செக் பண்ணலாம். எங்களுடைய அந்த வாயிலேருந்து வர எச்சில் செக் பண்ணலாம், தலைமையில் செக் பண்ணலாம், எல்லா இடமும் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாங்கள் மாறினால் எங்களுடைய டிஎன்ஏ என்னவாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். எங்கே தொட்டு பார்த்தாலும் இரத்தத்தில் மாத்திரமல்ல, சரீரத்தில், நடையில், உடையில், பேச்சில், எல்லாத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் காரியமாய் காணப்பட வேண்டும். இதுதான் புதிய பிறப்பு. இயேசு கிறிஸ்துவை போல் பிறக்கிறது. 13 வசனம் வாய்ச்சிங்களா?
இல்ல வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது அவங்க கவனிங்க, என்னண்டு இது மாற வேணும் என்று வேதம் அழகாய் சொல்லுது. நாங்கள் என்னண்டு மாற வேணும்? இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, மாம்ச சித்தம் சுய சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். பிறவாமல். அப்ப எங்களுடைய விருப்பத்துக்கு, உங்களோட விருப்பத்துக்கு கணவன் சொன்னார் என்று மனைவி ரட்சிக்கப்படுகிறது, கல்யாணத்துக்கு ரட்சிக்கப்படுகிறது, மனைவி தாய் ரட்சிக்கப்பட்டுட்டாண்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறது. அப்படி இரத்தத்தினால் அல்ல, அப்படி சுய சித்தத்தினால் அல்ல. என்னத்துக்கு எப்படி செய்ய வேணுமாம்? வாசிங்க, தேவனாலே பிறந்தவர்கள். திருப்பி வாசிங்க அதை. புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறக்க வேண்டும். இங்கிலீஷ்ல இதை வாசிக்க போறோம். இந்த வசனத்தை வாலிப பிள்ளைகள் இருக்கிறபடியா நாங்கள் இங்கிலீஷ்லையும் டச் பண்ணி கொண்டு போறோம். But to all who did receive him, who believed in his name, he gave the right to become children of God, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. God. அப்ப தேவனாலே பிறக்க வேண்டும். அப்ப தேவனாலே பிறக்கிறது எல்லாம் தான் தேவ பிள்ளைகளாய் இருக்கும். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது முதலாவது பிறப்பு. கவனிங்க, என்னென்று நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறோம் என்பதைத்தான் பார்க்கிறோம். இப்போ முதலாவது தேவனாலே பிறக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாகி தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரத்தத்தினாலல்ல, சுய சித்தத்தினாலல்ல, தேவனுடைய புருஷனுடைய சித்தத்தினாலல்ல, தேவனாலே நாங்கள் பிறக்க வேண்டும். இதுதான் முதலாவது பிறப்பு. born again, மறுபடி பிறத்தல் என்று சொல்ற புதிய சிருஷ்டி, புதிய மனுஷன் முதலாவது பிறத்தல். இரண்டாவது பிறப்பு என்னன்னு பார்ப்போம். யோவான் 3:5. யோவான் 3:5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது. பாருங்க, இரண்டாவது பிறப்பு ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலம்ண்டா என்ன? முழுக்கு ஞான ஸ்நானம், தண்ணீரானால் பிறக்கிறது. ஆவியினால் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம், அக்கினியின் ஞான ஸ்நானமும். unless one is born of water and the spirit. வேதம் சொல்லுது water and the spirit. வாசிங்க, என்ன சொல்லுதுன்னு பார்க்க. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சில வாசிங்க இருக்காக இந்த பகுதியை முழுக்க 3:5. John chapter 3 verse 5. Jesus answered, "Truly, truly, I say to you, unless one is born of water and spirit, he cannot..." Unless one is born of water and spirit. அதை விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது தண்ணீரானாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் கம்ப்ளீட் பண்ணுங்க. He cannot enter the kingdom He of cannot enter the kingdom of God. அப்போ தேவ ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க மாட்டோம். அப்போ மறுபடி பிறத்தல் என்பது என்னவா இருக்கிறது? இரண்டாவது பாயிண்ட், ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க முழுக்கு ஞான ஸ்நானம் தேவையில்லை, நாங்கள் வேறு ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், வேறு சபையில் கொண்டு போய் பழைய பாரம்பரிய முறைப்படி தெளிப்பு ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அவைகள் ஒன்றும் மறுபடி பிறத்தலுக்கு ஈடாகாது. ரைட். மூன்றாவது எண்ணத்தில் பிறக்க வேண்டும். 1 பேதுரு 1:23. 1 Peter chapter 1 verse 23. ரெண்டுலேயும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, இங்கிலீஷும் டோச்சும் தேவைண்டா வாசிப்போம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும். அழிவில்லாத வித்து என்னத்துல நாங்க பிறக்க வேணும்? அழிவுள்ள வித்தால் அல்ல, அழிவுள்ளதும் ஜீவனும் உள்ளதுமான வித்து என்னவாம்? தேவனுடைய வசனம். அப்ப ஞான ஸ்நானம் எடுத்தால் மட்டும் நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம், அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், அவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனால் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இவ்வளவும் செய்தாலும் நாங்கள் இன்னும் மறுபடி பிறக்கவில்லை. நாங்கள் born again கிறிஸ்டியன் இல்லை. இப்போ என்ன செய்ய வேணும்? இவ்வளவும் எடுத்த பின்பு அழிவில்லாத ஒரு வித்து இருக்குது, அதனால் பிறக்கணும். அது என்ன வித்தாம்? தேவ வார்த்தை.
தேவ வார்த்தையில் இதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு அநேகர் ஆராதனைக்கு போவாங்க, வேர்ஷிப்பில் நிற்பாங்க, பிரசங்கம் பண்ணக்குள்ள வெளியில் போய் நிற்பாங்க. தேவ வார்த்தை மிக 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 முக்கியம், வெரி இம்பார்ட்டண்ட். வாசிப்போம், டச்சில் இல்லாட்டி ஜெர்மனில் வாசிங்க, ஒரு ஆள் எடுத்து வச்ச ஆட்கள் வாசிங்க. Denn ihr seid wiedergeboren, nicht aus vergänglichem, sondern aus unvergänglichem Samen, durch das lebendige Wort Gottes, das in Ewigkeit bleibt. அப்போ விளங்குதா? அது விளங்குது. ஏன் என்று சொன்னால் வாசிக்க வேண்டாம். யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ தேவன் தான் வார்த்தை. 14ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு பாலகனாவார் இயேசு. அப்போ வார்த்தை என்பது இயேசு. நாங்கள் இயேசுவுக்குள்ளாக பிறக்கிறோம் என்றது அர்த்தம் என்ன? வார்த்தையில் பிறக்கிறோம், தேவ வார்த்தையில் நாங்கள் பிறக்கிறோம். அப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 19 verse 13. வெளிப்படுத்தல் 19:13. இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இயேசுவினுடைய நாமம் என்னவாம்? அவருடைய நாமம் என்னவாம்? வார்த்தை. வார்த்தை கிளியராக இருக்குது. அப்போ அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய நாமம் என்ன? வார்த்தை. இன்னொருக்கா வாசிப்போம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இங்கிலீஷ்ல வாசிங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. He is clothed in a robe dipped in blood, and the name by which he is called is the Word of God. Which name is? Called the Word of God. The living Word of God. ஜீவன் உள்ள வார்த்தை அவைகள். அப்போ நாங்கள் வார்த்தையிலே தான் பிறக்க வேண்டும், இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேகமான இடத்துல வார்த்தையை விட்டுடுறாங்க. வார்த்தையை விட வேண்டாம். வார்த்தை மிக முக்கியம். வார்த்தை என்றால் என்ன? வார்த்தை பிரசங்கம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், சுவிசேஷத்தில் உபயோகிக்கப்பட்ட வார்த்தைகள், முக்கியமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தை தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்பதே இந்த வார்த்தை தான். அப்போ எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்ற வேணுமாயிருந்தால் நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதற்குள்ளே இடைப்பட்டு எங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அதுதான் நாங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவமாக இருக்கிறது. அப்போதுதான் நாங்கள் தேவ சாயலாக மாறுகிறோம். நாங்கள் ஆனபடியால் நாங்கள் அழிந்து போகாமல், ஏனென்றால் அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையை நாங்கள் கொண்டு பிறக்கிறபடினால் அந்த அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்று நித்தியத்திலே தேவனோடு கூட வாழுவோம். வார்த்தை இல்லாதபடி ஒருவரும் நித்தியத்திலே போய் வாழ முடியாது. ஏனென்றால் வார்த்தை இல்லை என்றால் மறுபடி பிறக்க மாட்டோம். மறுபடி பிறக்காவிட்டால் இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அடைய மாட்டோம். அப்போ இதோ எல்லாம் ஒன்றோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2:20 வாசிப்போம். Galatians chapter 2 verse 20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த பவுலுக்குள்ள யார் பிழைத்திருக்கிறது? கிறிஸ்து. அப்ப பரிசுத்த பவுல் என்ன செய்துட்டார் தெரியுமா? மறுபடியும் பிறந்தவர். மறுபடியும் எப்படி பிறந்தார்? கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டபடியினால் அவர் மறுபடி பிறந்தார். நானும் நீங்களும் மறுபடி சிலுவையிலே எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பழைய மனுஷன் அறையப்படுவானா இருந்தால் நானும் நீங்களும் மறுபடி பிறப்போம். அதாவது நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறவர் யாரு? கிறிஸ்துவாயிருப்பார். அதுதான் born again கிறிஸ்டியன்ஸ். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, புதிய சிருஷ்டி என்றால் என்ன? புதிய சிருஷ்டி என்றால் அது என்ன என்று நீங்கள் பார்க்கிற போது அது தேவனால் மீண்டும் கர்த்தரால் மாற வேண்டும். இதில் மிக முக்கியமான ஒரு சத்தியம், நாங்கள் எல்லாம் தேவனால்கள் நடக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டும். இது மிக முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையினால் நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்த்தா
கர்த்தருடைய வார்த்தையினால் நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய குணாதிசயம், அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் எங்களுக்குள்ளே வரும். அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தமும் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அதுதான் மறுபடி பிறக்கிறது. ஒரு தெய்வீகமும் ஒரு நித்திய ஜீவனும் ஒரு நித்திய ஜீவனுள்ள ஆத்துமா எங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேற இந்த புதிய சிருஷ்டி என்ன செய்ய வேண்டும்? முதிர்ச்சி அடைய வேண்டும், வளர வேண்டும். நாங்கள் வளர வளர நாங்கள் பூரணம் அடைய, புதிய சிருஷ்டியிலே மறுபடியும் பிறந்த அனுபவத்திலே நாங்கள் பூரணம் அடையும் போதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? புதிய சிருஷ்டி. அந்த புதிய சிருஷ்டி என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுது. ரோமர் 12:2 நீங்கள் வாய்ச்சி பாருங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். அப்போ எங்களுடைய மறுரூபம் எப்போ வரும் என்றால் எங்களுடைய மனம் புதிதாகிறது. மைண்ட் என்று சொல்லப்படுது. மனம் புதிதாகிறது. மனம் என்று சொல்லக்குள்ள இருதயம், எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய நினைவுகள் எல்லாம் மனதை குறிக்கிறது. ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. வாசிங்க ரோமன்ஸ் சாப்டர் 12:2. இங்கிலீஷில் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் நல்லா விளங்குங்க. இந்த என்ன செய்யக்கூடாது? முதலாவது இந்த பிரபஞ்சம் என்று சொல்றது இந்த உலகத்தின் வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் வாசிங்க. பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை இன்றைக்கு அறியவில்லை. நாங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம், கொஞ்சம் அறிந்திருக்கிறோம், கொஞ்சம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம், கொஞ்சம் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் மாறி இருக்கிறோம். உண்மை இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாரையும் நாங்கள் குறைத்து சொல்லவில்லை, செய்திருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு போகணுமாம்? பரிபூரண. வாசிங்க அதிலிருந்து பரிபூரண, அதிலிருந்து வாசிங்க. பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. அப்போ மனம் புதிதாகிறது என்றால் என்ன? எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் மாறணும். இருந்த மனுஷனுடைய குணாதிசயம் எங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. எங்களுடைய பழைய மனுஷனுடைய குணாதிசயம் மாறிடும். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எல்லாரும் ஒரு சபையிலேயோ ஒரு குடும்பத்திலேயோ மனம் மாறினால், மனம் புதிதாகினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமெண்டு. அவங்க என்ன செய்வாங்க? அன்பு வந்துடும். அன்பு வந்தால் என்ன செய்யும்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. இது ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. காரணம் என்ன? எங்களுடைய மனம் புதிதாகவில்லை. இங்கிலீஷில் இருக்க வாசிங்கிறத கலேஷியன்ஸ் சாப்டர் ரோமன்ஸ் 12:2. Do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind. Be transformed by the renewal of your mind தான் சொல்லுது. வேறு எந்த ஒன்றும் உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு போகாது. நாங்கள் பாடலாம், நாங்கள் துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்களுடைய மைண்ட், ரெனியூவல் ஆஃப் யுவர் மைண்ட், அதான் முக்கியம். எங்களுடைய மனம் புதிதாக மாற வேண்டும். ஆனபடியால் இந்த உலகத்தின் அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க வேண்டாம். இன்றைக்கு அநேகர் உலக சித்தத்தின்படி நடக்க பார்க்குறோம். ஊரோடினால் ஒத்து ஓடுன்னு சொல்லி ஓட பார்க்குறோம். அது இல்லை. மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் அந்த மனம் புதிதாகிறதுக்கு மனம் புதிதாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் எங்களுடைய மறுபடி பிறத்தலில் பூரணம் அடைகிறோம். ஆனபடியால் இது பரிசுத்த ஆவியானவரின் கிரியை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சரியாய் செய்து கொண்டு போயக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இடைப்பட்டு அதை செய்வார். ஆனபடியினாலே நாங்கள் பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். எஃபீசியன்ஸ் சாப்டர் 1:17 1:17 வாசிப்போம். டொச்சில் எடுத்து வச்சு 1:17 மட்டும் வாசிங்க. 17 மட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர். கர்த்தருடைய மகிமையும், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய மகிமையுமா? தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருந்த நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாய் இருக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன கண்களை கொடுக்க சொல்லுகிறார்? நாங்கள் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்றது என்ன கிரிய தெரியுமா? பரிசுத்தாவியான என்ன செய்வாராம்? ஐஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். இங்கிலீஷில் சொல்லக்குள்ள ஐஸ் ஆஃப் யுவர் ஹார்ட், மனம். தமிழில் சொல்லக்குள்ள பிரகாசம் உள்ள கண்களை, மனக்கண்களை. இந்த கண் அல்ல, மாம்ச கண் அல்ல, மனதுக்கு ஒரு கண் இருக்கிறது. அந்த மனக்கண்களை திறக்க வேண்டுமா? கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். இப்போ இருக்கிற கண்கள் பிரகாசம். இங்கிலீஷில் வாசிங்க, அது ஐஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் இருக்கா பாருங்க. இல்லை டொச்சில் வாசிங்க, டொச்சில் ஆயத்தமாக இருந்தா டொச்சில் வாசிங்க. ஓகே பாருங்க, ஐஸ் ஆஃப் ஹார்ட். இங்கிலீஷில் சொல்லிக்குள்ள இருதயம் என்று சொல்லப்படுது கிளியராக. தமிழில் சொல்லிக்குள்ள மனம் என்று சொல்லுது. மனம் என்றக்குள்ள சிந்தனைகள் எல்லாத்தையும் உணர்த்தி சொல்லுது. 19ஆம் வசனம் வாசிச்சிங்களா? 19 மனக்கண்கள். ஓகே, அப்போ இந்த கண்களால், இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற கண்களால் கர்த்தருடைய கிரியைகளை எங்களால் காண முடியவில்லை. அவருடைய மகிமையை எங்களால் காண முடியவில்லை. வல்லமையை காண முடியவில்லை. கர்த்தருடைய மகத்துவத்தை நாங்கள் காணவில்லை. ஏனென்றால் எங்களுடைய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. இன்னும் பிரகாசம் இல்லை மனக்கண்களில். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? இருள் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அந்த மனக்கண் பிரகாசம் உள்ள கண்ணாய் மாறும். அதுதான் பரிசுத்தாவியானுடைய கிரியை. அவர் என்ன செய்வார்? அதை பிரகாசம் உள்ள கண்களாக மாற்றுவார். அப்போது எங்களுடைய மனக்கண்கள், இருதயத்தின் கண்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனபடினாலே அவர் ஒரு புதிய சிருஷ்டிக்கு என்னென்ன மகத்துவங்களை, என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று அறிய வேண்டுமாயிருந்தால் உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 25 வரையும் வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 22-25. யாக்கோபு 1:22-25. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. அப்ப வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறது நல்லது. ஆனால் வசனத்தை கேட்கிறதுனால சொல்றார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ வசனத்தை கேட்டதன்படி செய்யாவிட்டால் நாங்கள் எங்களை வஞ்சிக்கிறோம். விளங்குதானே சத்தியம்? வாசிங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறோம், கொஞ்சம் தள்ளி போனோம்னா அதை மறந்து போவான். கண்ணாடியில் எங்கட ஏன் இன்றைக்கு கண்ணாடி ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை தரம் பார்க்குறோம் தெரியுமா? என்ற மறந்து போகிறோம். முகம் எப்படி இருக்குன்றே எங்களுக்கு மறந்து போகிறோம். எங்கட முகத்தை, மற்றாக்களோட முகங்கள் ஞாபகம் இருக்கும், எங்கட முகம் மறந்து போவோம். அதனால தான் திரும்ப திரும்ப பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானே, அந்த பழைய நேச்சர், அந்த பழைய பரபாசுடைய குணாதிசயம் எங்களுக்குள்ளே இருந்தால், கண்ணாடியிலே நீங்கள் போய் பார்ப்பீர்களாக இருந்தால் என்ன தெரியும் தெரியுமா? அந்த பரபாஸ் தான் உங்களுக்கு தெரியும். பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று கத்தினாங்களே, அந்த கொடியவனுடைய முகம்தான் எங்களுக்கு தெரியும். ஆனபடியால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கண்ணாடி நாங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 வாசிப்போம். 2 Corinthians 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடியிலே காண்கிறது போல திறந்த முகமாயிண்டா என்னன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப கண்ணாடியில போய் பார்க்குறீங்க. நீங்க கண்ணாடியில போய் பார்க்கக்குள்ள உங்களோட முகம்
திறந்த முகமாய் ஒளிச்சு மறைச்சொண்டும்ல நேரம் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை காட்டும். இதில் ஒரு புள்ளி இருக்குன்னா அந்த புள்ளியை காட்டும். இதில் ஒரு பிம்பிள் இருக்குன்னா அதை காட்டும். அதை போல தான் கண்ணாடி என்று சொல்கிறது இதைத்தான். கண்ணாடியில் போய் பார்க்கிறது கர்த்தருடைய மகிமை நம் வார்த்தை கூடாக காணும்போது அதை என்ன செய்யும் அந்த வார்த்தை என்றால் எங்களை சரியாக கண்ணாடியில் காட்டுற மாதிரி காட்டும். நீங்கள் அந்த வார்த்தையை உங்களுக்கு ஊடாக அதை எடுத்து இது எனக்கு இன்றைக்கு பேசப்படுகிற இந்த வார்த்தை என்னோடு பேசுது என்று நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் ஒரு கண்ணாடியில் முகமுகமாய் பார்க்குற மாதிரி உங்களை நீங்கள் காணலாம். இன்றைக்கு நாங்கள் விடுற பிள்ளை என்னென்று சொன்னால் அந்த வார்த்தையை கேட்கிறோம், அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை, அதற்கு கீழ்ப்படுகிறதில்லை, அந்த வார்த்தைக்குரிய சொல்கிறதை கிரியையிலே மாற்றுவதில்லை, அதை செய்வதில்லை. ஆனபடியால் எங்களை நாங்கள் இன்னும் கண்டு கொள்ளவில்லை. கர்த்தருடைய வல்லமையை காண முடியாது. கர்த்தருக்கு பிரியமானலையா வாசிங்க தொடர்ந்து. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்ப பாருங்க என்ன அழகா இந்த வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய மகிமையை நாங்கள் வார்த்தை கூடாக காணும் போது ஒரு கண்ணாடி கூடாக, இந்த கண்ணாடி என்ன, இந்த வார்த்தை தான் கண்ணாடி. ஆவியானவர் என்ன செய்வாராம், கர்த்தருடைய மகிமை கொத்த மகிமையாக்காக எங்களை மாற்றுவாராம். அதுதான் சொல்லுது. கர்த்தர் இயேசுவுக்கு என்ன மகிமை இருக்கிறதோ, பிதாவுக்கு என்ன மகிமை இருக்கிறதோ அதுக்கு ஒத்த மகிமையாக. இங்கிலீஷ்ல ஒரு வாசிப்போம் 2 Corinthians 3:18. And we all with unveiled face, beholding the glory of the Lord, are being transformed into the same image from one degree of glory to another. அப்ப அதில் அர்த்தம் என்னென்றால் அவருடைய வார்த்தைகளை கேட்டதுக்கு கீழ்ப்படிய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரிய செய்ய நானும் நீங்களும் தேவனுடைய சாயலாய் மாறுகிறோம், தேவனுடைய ரூபமாய் மாறுகிறோம். தேவனுடைய ரூபமாய் மாறும்போது தேவனுக்குள்ள அத்தனை மகிமையும் எங்களை சுற்றியுள்ள அத்தனை ஜனங்களும் எங்களுக்கு தருவார்கள். உங்களை யாரெல்லாம் சுற்றி இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த மகிமையை தருவார்கள். தேவன் எங்களுக்கு அந்த மகிமையை தருவார். ஒரு தேவ மனுஷனாக நாங்கள் மாறும்போது அதை தருகிறார். ஜோன் 3:30 டொச்சிலே ஒரு வசனத்தை வாசிக்கணும், எடுத்து வையுங்க. யோவான் 3:30 வாசிப்போம். யோவான் 3:30 அவர் பெருகவும். இதுதான் அந்த தேவனுடைய மகிமை. யார் பெருக வேணும்? இப்ப எனக்குள்ள சுயம் இருக்கிறது. நான் என்னால் முடியும், நான் தான் என்ற சுயம் இருக்கிறது. இப்போ நான் இந்த வார்த்தையை கேட்டு என்னை அர்ப்பணித்து கொண்டு போக நான் என்ன செய்கிறேன், தேவன் எங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கிறார். எங்களுக்குள்ளே தேவன் எங்களுடைய மனதிலே எங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய கிரியைகள் வளர ஆரம்பிக்குது. முதல் 75% சுயமும் 25% தான் தேவன் இருந்தது. இப்போ தேவன் 50% ஆயிட்டார். இப்போ சுயமும் 50. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தேவனுடைய சாயல் 75க்கு வந்துடும், 25. அப்போ எது பெருகி இருக்கு? தேவன் பெருகவும். வாசிங்க. நான் சிறுகவும் வேண்டும். அப்போ நாங்கள் சிறுக வேண்டும். அப்போ கர்த்தர் பெருகி கொண்டு போக, நாங்கள் சிறுகி கொண்டு போக ஒரு நாள் என்ன நடக்கும்? நாங்கள் சுயம் நுள்ளாய் போய்விடும். அது என்னவாய் வரும்? தேவன் 100% வரும். வாசிங்க டொச்சில. muss wachsen, ich aber muss abnehmen. அப்போ அது விளங்குது, அதில் கிளியராக விளங்குது. அப்போ என்ன நடக்கிறது? முக்கியமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று மரித்தால் தான் ஒன்று உயிர்ப்பிக்க முடியும். நாங்கள் பழைய மனுஷன், பழைய குணாதிசயம், பழைய ரூபமும் பழைய சாயவங்களை மறிக்கத்தான் புதிய ரூபம், புதிய சாயல் என்ன செய்யும்? உருவாக ஆரம்பிக்கும். இதுக்கு முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும்? பழைய மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய மனுஷனை விசுவாசிக்க வேண்டும். என்ன? எனக்குள்ளே இருக்கிறவன் பழைய மனுஷன் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடணும். முதல் எனக்குள்ள ஒரு பிழையான மனுஷன் இருக்கிறான் என்று நீங்கள் அறிய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். ரோமர் 6 அதிகாரம் 6 11 வாசிக்க போகிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verses 6 and 11. ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக
நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அப்ப அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் இருக்கும் வரையும் அவன் என்ன செய்தான்? பாவத்துக்கு ஊழியம் செய்தான். நாங்கள் செய்த ஊழியங்கள் எல்லாம் அட்டூழியங்கள். இன்றைக்கு அநேகர் செய்யறாங்க ஊழியம், அவை ஊழியமாக கணக்கெடுக்கப்படாதது, அட்டூழியமாய் தான் பார்க்கப்படும். பாவத்துக்கு ஊழியம் செய்கிறோம், பாவத்தில் ஊழியம் செய்கிறோம். ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருக்கிறவன் பழைய மனுஷன். அப்போ அது பிரயோஜனம் இல்லை. 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கின்றவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிழைத்திருக்க வேண்டும். ஆனபடியால் இங்கே என்ன நடக்கிறது? சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்த போது நாங்களும் மரித்தோம். எங்களுடைய பாவங்கள் மரித்திருக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தும் 13ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 12-13 ரோமன்ஸ் 6:12-13. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ நல்லா கவனியுங்கள். எங்க பாவம் இருக்குது? நீங்கள் பாவங்கள் செய்கிறீர்கள் நினைக்கிறீர்கள். சரீரத்தின் இச்சை பாவம். சரீரத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் பாவம். நான் இதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். சரீர இச்சை தான் பாவம். அப்போ நாங்கள் பெரிய பாவம் ஒன்றும் செய்யலையே. நாங்கள் யாரையும் குத்தினோமா, கொண்டோமா, கொள்ளையடித்தோமா, களப்படுத்தோமா, ஒன்றுமே செய்யலையே. இல்லை. ஆனால் சரீரத்தின் இச்சை பாவம். அதை செய்ய வேண்டாம். அது பழைய மனுஷனுடைய கிரியை. ஆனபடியால் அதை செய்ய வேண்டாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? புதிய மனுஷன் என்று சொன்னால் எங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறதான் புதிய மனுஷன். அவர் எங்களுக்குள்ளே வழி நடத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். புதிய சிருஷ்டி என்கிற அர்த்தமே, புதுசாக போனகேன் என்று சொல்கிற அர்த்தமே கீழ்ப்படிவு. ஏனென்றால் பாவம் என்ற அர்த்தம் எங்கே வந்தது? பாவம் மனுஷனுக்குள்ளே என்னென்று பாவம் வந்தது? கீழ்ப்படியாமையினால் ஏதேன் தோட்டத்திலே பாவம் வந்தது. அப்போ அது பாவம். பரிசுத்தம் என்னென்று வரும்? கீழ்ப்படியும் போது பரிசுத்தம் வரும். அப்போ இவ்வளவுதான். அப்போ நாங்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்தம் வரும். ஆனபடினாலே அவருடைய தேவனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? புதிய சிருஷ்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய சித்தப்படியும் அவருடைய தீர்மானத்தின்படியும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த வசனம் இருக்குது. 13ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? வாசிங்க 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கின்றவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானே, இதில் ஒரு நல்ல காரியம் என்னென்று சொன்னால், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11-12 வாசியுங்கள். இது என்ன நல்ல காரியம் என்றால், இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய சித்தம். என்னுடைய உங்களுடைய திட்டம் அல்ல புதிய மனுஷனாய் மாறுகிறது. போனகேன் கிறிஸ்டியன் என்று நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம். அது எங்களுடைய சித்தம் அல்ல, அது கர்த்தருடைய திட்டம், அது கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் தான் அதை செய்யவும் விரும்புகிறார். எங்கள் எல்லாரும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். வாசிங்க எபேசியர் 11:12. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி தமது சித்தத்தின்படி உங்க ஒவ்வொன்றோட பாருங்க. தமது சித்தம் என்றால் யாற்று சித்தம்? இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி. அப்ப யாருடைய தீர்மானம்? தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய ஆலோசனை. நாங்கள் முன்குறிக்கப்பட்டுட்டோம். நாங்கள் தேவனாலே முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி, கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவினுடைய சுதந்திரம், பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது வெரி கிளியர். இந்த வசனம் யார் தெரிந்து கொண்டதுங்களை? பிதா கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். நானும் நீங்களும் இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று பெருமை பாராட்டுகிறோம் அல்ல. தேவனங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய ஆலோசனை.
இதுதான் அதை சொல்லுகிறது கர்த்தருடைய பிரியங்களே. ஜனத்தை அவர் மீட்டு கொண்டார். ஜனத்தை மீட்டு கொண்டுகிறது. மீட்பு, ரட்சிப்பு கர்த்தருடைய திட்டம். அவருடைய ஒரிஜினல் திட்டமே அதுதான். அவர் ஆதாமை உருவாக்கும் போது அவருடைய திட்டமே அதுதான். அந்த திட்டத்துக்குத்தான் என்ன செய்கிறார், திருப்பியும் ஜனங்களை கொண்டு வர பார்க்கிறார். இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் அதுதான் எங்களுக்கு வரப்போகுது. அடுத்த வேத பாடங்கள்ல தான் வரும். இது முடிஞ்ச அப்புறம் புது சிருஷ்டி ஏன் என்று பார்க்கக்குள்ள இதுக்குத்தான் வரும். ஆனபடியால் மனிதனை உண்டாக்கும் போது பாருங்க, அந்த வசனம் அழகாய் சொல்லுது. ஆதியாகமம் 1:26 வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 1:26. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. போதும் நிப்பாட்டுங்க. இப்ப என்ன சொல்றார்? நமது சாயல்னா நமது ரூபமாகவும் யாரை உண்டாக்குவோம்? மனுஷனை. இது ஒருமையா பன்மையா, சிங்குலரா புளூரலா? மனுஷனை என்று சொன்னது ஒருமையா பன்மையா? ஒருமை. இங்கிலீஷ்ல வாசிங்க. Then God said, let us make man in our image. Man, let us make man. Men என்று சொல்லி இல்லை, man. ரைட். இப்போ அடுத்த அப்படியே தொடர்ந்து வாசிங்க தமிழ்ல. அவர்கள் சமுத்திரத்தில். இப்ப பாருங்க, மனுஷனை உருவாக்க சொல்லி போட்டு அடுத்த ஸ்டெப் அவர்கள் அவன்கிட்ட சொல்லி இருக்கணும். என்ன சொல்றாரு இப்ப? அவர்கள் மனுஷனை உண்டாக்குவோம். அவர்கள் ப்ளூரல்ல வந்துட்டு. இங்கிலீஷ்ல வாசிங்க. அதை அடுத்தது திருப்பி வாசிங்க ஸ்டார்ட்ல இருந்து 26. Then God said, let us make man. Let us make man. அப்ப ஒருமை. In our image. Our. வாசிங்க. our image என்ற அது திருத்துவம். After our likeness. And let them have dominion. And let them. மேனை படைத்தார். இப்ப let them. அவர் என்று சொல்றது திருத்துவம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர். இது ஒருமையாய் படைத்திட்டு அதுக்கு பின்னால வரப்போற சந்ததியாய் நானும் நீங்களும் எல்லாரையும் அவர் இன்க்ளூட் பண்ண திட்டம்தான் தம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு ஜனக்கூட்டத்தை, அவர் பூமியும் வாழும் ஒரு ஜனக்கூட்டத்தை, தான் ஒரு கூட்டத்தை அரசாளும்படியாக, ஆட்சி செய்யும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனால் கீழ்ப்படியாமையினால் இன்றைக்கு யார் ஆண்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? சாத்தான் எல்லாரையும் ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறான். இதுதான் காரியம். கர்த்தர் 6ஆம் நாளிலே மனுஷனை உண்டாக்கினார். அந்த 6 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக கர்த்தர் உண்டாக்குகிறார். நீங்கள் அந்த சிருஷ்டிக்குள்ளே போனீங்கன்னா உண்டாக்குகிறார். அவர் 6ஆம் நாள் உண்டாக்கின பிறகு என்ன நடக்கிறது? 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 7ஆம் நாள் என்றது சபத், அதாவது 7ஆம் நாள் என்று சொல்லுகிறது ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஆராதனையின் நாள். அவர் உருவாக்கின போது 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆனால் இன்றைக்கோ மனுஷர் மீண்டும் மனுஷனை அவர் மீள புதிய சிருஷ்டியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். போனகேன் கிறிஸ்டியனாக எங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆனபடியால் ஆண்டவருக்கு இந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு கிடையாது. அவர் எப்போ ஓய்வடைவார் தெரியுமா? இனி ஆண்டவருக்கு எப்போ ஓய்வு தெரியுமா? நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பின்புதான் ஓய்வடைவார். அந்த 6 நாள் 6000 வருஷமோ, அதுதான் ஒரு நாள் 1000 வருஷமும் 1000 நாள் 1 வருஷம் சொல்கிற மாதிரி அத்தனை நாளும் அவர் கிரியை செய்வார். ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் போய் ஆலயத்தில் இருக்கக்குள்ள அவர் சும்மாவாக இருந்தார், ஓய்ந்திருந்தார் என்று இல்லை. அவரும் ஆலயத்தில் வந்து அற்புதம் செய்கிறார். எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். காரணம் என்ன? ஜனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு மனிதர்களை புதிய சிருஷ்டியாக மீண்டும் உருவாக்க ஆரம்பித்து விட்டார். அவர் இன்றைக்கு அறையப்பட்டாரோ அன்றையிலிருந்து மனுஷன் ஒவ்வொரு நாளும் திருந்திக் கொண்டே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பக்கமாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியின் கடையாந்திரம் மட்டும் இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே போவார்கள். இவைகளெல்லாம் அறிவித்து முடிவடையும் வரை இந்த பூமிக்கு அழிவு இருக்காது, அழிந்து கொண்டிருக்கும், பூரண அழிவு வராது. ஆனபடியால் தேவனுக்கு ஓய்வு நாள் என்பது இந்த ரட்சிப்பு காலம் முடிந்து அந்த புதிய பூமி புதிய வானத்துக்குள்ளே தான் அவர் அரசாளும் போதுதான் அவருக்கு ஓய்வு காலம் வரும். அதுவரையும் கர்த்தருக்கு அவ்வளவு வேலை இருக்கிறது. அதே போலதான் எனக்கும் உங்களுக்கும் தெரிந்து கொண்ட நானும் நீங்களும் தேவனுடைய சாயலாக இருந்தால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு நாள் தான் எங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. ரெஸ்ட் இருக்கக்கூடாது, ஓட வேணும் அந்த நாளும்.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நிற்கல. இயேசு கிறிஸ்து ஓடிக்கொண்டிருக்கிறார், ரட்சிப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அல்ல, உலகம் முழுவதும் எத்தனை ஆராதனை நடக்குது, அத்தனைக்குள்ளும் அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்குது. அவர் எவ்வளவு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று யோசிச்சு பாருங்க. ஆனபடியால் நானும் நீங்களும் இன்னும் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கக்கூடாது. நாங்கள் இயேசுவின் சாயலை உடையவர்களாக இருந்தால், மனிதன் தனது ரூபமாகவும் தனது சாயலுமாய் இல்லாமல், மனிதன் இந்த பூமியை ஆளுகிற சாத்தானுக்கு அடிமையாக இல்லாமல் இருந்தால், நாங்கள் தேவசாயலாக இருந்தால் நாங்கள் ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 45. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். அப்ப ஆதாம் முந்திய மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவா ஆனான். இப்போது அவர் மண்ணினாலே ஒரு உருவத்தை உருவாக்கி அவருடைய நாசியிலே ஊதின போது, சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவாக ஆனான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவரும் உயிர்ப்பிக்கிறார். 2 உண்டு. அங்க ஜீவ ஆத்துமா, இங்க உயிர்ப்பிக்கிற ஆத்துமா. அவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து எங்களை உயிர்ப்பிக்கிற ஆத்துமாவாக. முந்தின ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாய் மாறினார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனபடியால் அவர் உயிர்ப்பிக்கும் போது அவர் எப்படி உயிர்ப்பிப்பார்? தம்முடைய சாயலாய்த்தான் உயிர்ப்பிப்பார். தம்முடைய சாயலாய்த்தான் உயிர்ப்பிப்பார். சாத்தானுடைய சாயலாய் உயிர்ப்பிக்க மாட்டார். இயேசு பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இயேசு கிறிஸ்துவ நேராகத்தான் வழி நடத்துவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜான் 14:8, 9 and 10. யோவான் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். இயேசு அதற்கு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கொஞ்சம் முள்ள வாசிங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். 2 பேரும் ஒரே மாதிரித்தான் இருப்பாங்க, ஒரே சாயல். சில தகப்பன் மகனை பாருங்க, சில தாய் மகளை பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கல். சொல்லுவாங்க, இவ பார்த்தீங்கன்னா மகளை பார்க்க தேவையில்லை, மகளை பார்த்தீங்கன்னா தாய் அப்படியே தான் இருக்கு. ஒரு சிலர் பார்த்து அப்படித்தான் நடக்கிறார், அதே மாதிரி தான் நடப்பாங்க, அதே மாதிரி தான் கதைப்பாங்க, எல்லாம் அப்படியே இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். அதே மாதிரி தான் என்னை கண்டவன், நீ என்ன கண்டா போதும், பிதாவும் இதே மாதிரி தான் இருப்பார், ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுதான் நீ சொல்லப்படுது. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிதாவை காண்பியும் என்று கேட்கிறார் பிலிப். பிதாவை எனக்கு காண்பியும், நீ என்ன பாரு, இவ்வளவுதான் பிதா, இதுக்கு மேல ஒன்றுமில்லை. இதே மாதிரி தான் என்னை போலவே பிதா இருப்பார். என்ன அழகாய் சொல்லுகிறான், சேம் இமேஜ். அதுதான் இதை சொல்றது இங்கிலீஷ்ல. வாசிங்க தொடர்ந்து. பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? பிதா என்னிலும், அந்த வசனத்தை கேட்டு பாருங்க, பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறான். 2 பேரும் மாறி மாறி இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, நான் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த காரியங்களை செய்து வருகிறார். அப்போ பிதா தான் இந்த காரியங்களை செய்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சில இடங்களில் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வார்த்தையை விட்டுட்டு சொல்லுவாங்க, அது பரிசுத்த ஆவியானவர் மாற்றிட்டார், இப்படி சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை சொல்றதைத்தான் செய்வார், இயேசு சொல்றதைத்தான் செய்வார், வேற மாற்றமே இல்லை. இயேசு பிதாவை சொல்றதைத்தான் செய்வார். பிதாவுண்ட சொல்லி இன்றைக்கு நீங்கள் இதை செய்யுண்ட ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இந்த காரியத்தை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அங்கே வந்தால் தலைகளாக செய்தால், இல்லை அது பரிசுத்த ஆவியானவர் மாறி செய்ய சொன்னா ஒரு காலம் அவங்க மாறி செய்ய மாட்டாங்க. இது மாம்சமங்களுடைய அழகாய் சொல்லுகிறது. பிதாவினுடைய சித்தத்தையும் பிதாவினுடைய திட்டத்தையும் இயேசுவுக்குள்ளாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லப்படுது வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலும் அவருடைய கிரியையிலும் பிதாவின் அந்த கிரியைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது பிதாவினுடைய கிரியைகள், பிதாவினுடைய சித்தங்கள். வாசிங்க இங்கிலீஷில் அது இருக்கா? John 14:8, 9, 10. Jesus said to him, "Have I been with you so long, and you still do not know me, Philip? Whoever has seen me has seen the Father." Whoever have seen me have seen the Father. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டிருக்கிறான்.
இதில் விளங்கிக் கொள்ளுங்க. இதில் ஒரு நாளும் நாங்கள் இது சந்தேகங்கள் இருந்துடக்கூடாது இந்த வாழ்க்கையில். ஓகே, go ahead. How can you say, "Show us the Father"? Do you not believe that I am the Father and the Father is in me? The words that I say to you, I do not speak on my own authority, but the Father who dwells in me does his work. அப்போ இது எதை காண்பிக்குதுன்றா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் பேசுகிற பேச்சு, நாங்கள் இயேசு சொன்னார், நான் பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்குள்ளுக்குள்ளே இருக்கிற பிதா பேசுகிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நாங்கள் எப்படி பேச வேண்டும், பேசினா எப்படி இருக்க வேண்டும்? இயேசு பேசின மாதிரி இருக்க வேண்டும். செய்கிறோமா அப்படி? இயேசு பேசின மாதிரி இருக்கா எங்களோட பேச்சு? எங்களோட பேச்சில் ஏதாவது ஒரு சின்ன சொல்லு இருக்குதா இயேசு மாதிரி? ஒன்றுமே கிடையாது. இன்னும் அந்த மாம்சத்தில் தான் நிற்கிறோம். யோவான் 20:21, John 20:21. யோவான் 20:21, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினது போல, இயேசு கிறிஸ்துவை பிதா எப்படி பரலோகத்திலிருந்து இங்கே அனுப்பினாரோ அதே மாதிரி நானும் உங்களை அனுப்புகிறேன். அப்போ ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு விதமாக அனுப்பல. இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள் செய்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து தான் அனுப்பினது. பிதா தன்னை எதுக்காக அனுப்பினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவ அனுப்பினது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஊழியங்களில் வித்தியாசம், ஊழியக்காரர்களில் வித்தியாசம், எல்லாம் வித்தியாசமாக போய் கொண்டிருக்குது. அதில் அநேக தவறு இருக்குது, அநேக பிழை இருக்குது, எல்லாம் வித்தியாசம். ஆனால் இயேசுவை வைத்திருந்தால் இயேசு ஒரு ஆள் தானே. இப்போ இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாருண்டா, நானும் இதில் இன்னும் 2 பேர் ஊழியக்காரர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ளேயும் இயேசு இருந்தால் எல்லாரும் ஒரே கிரியை தான் நாங்கள் செய்ய வேணும். ஆனால் அதை செய்ய இல்லை. அப்போ அதில் இருந்து வித்தியாசம் அதுக்குள்ளே இல்லைன்னு தெரியுது. பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் செய்த காரியம், இயேசுவை அனுப்பினார். இயேசு அதே பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக என்னையும் உங்களையும் அனுப்பினார். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்குறோம், அவர் அனுப்பினார். ரோமர் 8:29, ரோமன்ஸ் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ அவர் முதற் பேரானவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்ன், முதலாவது. ஃபர்ஸ்ட் பார்ன்டா என்ன? இங்கே ஆவியில் பிறந்ததா? அதல்ல, பரலோகத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் பார்ன் அவர். இங்கே வந்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் பார்ன். நானும் நீங்களும் அதற்காக இவர்களை முன்குறித்தாரோ நாங்கள் எல்லாரும் அதை தொடர்ந்து அங்கே போகிறவர்கள். ஆனபடியால் புதிய சிருஷ்டி என்பதன் அர்த்தம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்கள். இதுதான் புதிய சிருஷ்டி. எனக்குள்ளே இருக்கிற புதிய மனுஷன், born again கிறிஸ்டியன் என்று நீங்கள் சொல்லுவீங்கள் என்றால் நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? புதிய சிருஷ்டி என்ற அர்த்தமே குமாரனுடைய சாயலாய் இருக்க வேண்டும், பிதாவுக்கு குமாரர்களாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் இயேசுவுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவார்கள். ஆனபடியால் கர்த்தருக்கு பிரியமானே, இதுதான் புதிய born again மறுபடி பிறந்த புதிய மனுஷனுடைய சூழ்நிலையும். புதிய மனுஷன் என்றால் நாங்கள் 100க்கு 100% நாங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கணும். அர்த்தம் தேவ சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாற வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். இந்த ரூபம் மாற வேண்டும், உங்களுடைய சாயல் மாற வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடிக்க போகிறோம். தர்மா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சு போகிறோம். கர்த்தாவே சோஸ்திரமாண்டவரே, இந்த மாலை பொழுதுக்கா நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளும் கூட கர்த்தாவே இந்த வேத படிப்புகளை கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து கொள்ள கர்த்தரின் உதவி செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகளை கொடுத்த திருவாசகர் மூலமாக கர்த்தாவே எங்களோடு நீங்கள் பேசுகிறாண்டவரே. கர்த்தாவே ஆண்டவர், இந்த வார்த்தையிலே நாங்கள் பிறக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய மனங்கள் எல்லாம் புதிதாக்கப்படும்படியாக கர்த்தாவே கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தாவே நாங்கள் ஒருவர் அன்பாக இருக்கவும் கர்த்தாவே அப்பா, இந்த வார்த்தைகள் மூலம் அதிகமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடியிலே கர்த்தாவே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடியில் சேராத பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் இதில் கலந்து கொண்டு கர்த்தாவே அப்பா உங்களுடைய அறிவை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு முன்னே நீங்கள் நடக்கவும்
கத்தர் எங்களுக்கு பாதுகாப்பா எப்போ இருக்கிறது போல கத்தர் ஆண்டவரை உம்முடைய பாதையை நாங்கள் நடந்தோடு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறதான குறைகள் குற்றங்கள் எல்லாம் இந்த படிப்பின் மூலம் கத்தாவை விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் கத்தரின் உதவி செய்யும். இந்த மாலை பொழுதே கத்தாவை இந்த நேரம் ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கத்தாவை இதன் மூலம் அநேக பலன்களை பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் இன்னுமாக உயரவும் கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இந்த மாலை பொழுதுக்காக நன்றி சுவாமி. வார்த்தை கொடுத்த தேவாசனுக்காகவும் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் நீர் இன்னுமாக அநேக காரியங்களை அவர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஜூமை ஒழுங்கு பண்ணி தந்த ரொஷானுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.